பேரலைகளுக்கு வணக்கம். தாவேக அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னாடி முதல் முறையாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட்ஜெட்டே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தானே செய்யணும். இப்போதைக்கு அது எதுவுமே நடக்கலையே. சொன்ன செய்யலை என்ன பண்ணுறது. அவர் என்ன போய் கேட்க முடியும்? நம்ம அவர் அங்கே வசத்தில் இருக்கிறாரு, நம்ம கீழே இருக்கிறோம். யார் போய் பார்க்க முடியும்? போய் நீ பார்க்க முடியும், நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பழைய ஆளுங்களுக்குனாக்கா இப்போ அந்த ரன்னிங் வந்து தெரியும். அதிமுக திமுகனாக்கா அவங்க பரம்பரையாக அவங்க ஓட்டிகிட்டு இருந்தவங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, ஏதோ வந்துருச்சு, சரி வந்துருச்சு. இப்போ அது ஆனால் சொன்ன வாக்குறுதியை வந்து ரொம்ப பேர் காப்பாற்ற முடியாது. ஸ்டாலின் வந்து 1000 ரூபா போட்டார், மேற்கொண்டு ஒரு 1000 ரூபா அறிவிச்சிருக்கலாம், அவ்வளோதான். 2500 கொஞ்சம் ரொம்ப கடுமையாது. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2500 கொடுக்குறாரு மகளிருக்கு. 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாரு. அந்த பத்தின எந்த அறிவிப்பும் இதில் வரல. இல்லை, இன்னைய காலகட்டத்துக்கு அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயங்க. ஏன்னா பட்ஜெட்டு ரொம்ப வந்து ஏற்கனவே உள்ள பட்ஜெட்டு வந்து இன்னைக்கு உள்ள பட்ஜெட்டுக்கு மைனஸ் நிறையா போயிட்டுருக்கு. அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்காகவே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்காகவே ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் மேலே கூட ஆகலாம். இது வந்து அடிப்படை சாத்தியமானு எனக்கு தெரியல. ஒரு 2 சிலிண்டராவது முதல்ல கொஞ்சம் இருங்க பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஆறுதலுக்காண்டி, சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காண்டி. நிம்மராவத்தில் இல்லாமல் எடுத்தோடனே 8 நாள் கொடுக்குறேன், 4 நாள் கூட மாதிரி அது வந்து செயல்படுத்த முடியாது. அறிவிச்சுட்டாக்க செஞ்சாகணும்ல. அரசியல்ன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கடல்ல மழை பெரிய விஷயம். அதெல்லாம் இதுலலாம் இறங்கி அடிக்கணும்னாக்கா கொஞ்சம் நாள் ஆகும். அனுபவம் இன்னும் தேவைப்படணும். இன்னும் பல விஷயங்களை சந்திக்கணும், இன்னும் சில இடைஞ்சல்களை பார்க்கணும். இதெல்லாம் சும்மா தூசி. இன்னும் பெரிய பெரிய மழைலாம் இருக்குது. வாக்குறுதிங்கிறது வந்து மேடையில் எவ்வளோ பேசிடலாம். அது வந்து மேடை பேச்சுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மேடை பேச்சு வந்து இதுக்கு ஆகாதுன்ட்டு. அதனால் வந்து இன்னும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி வந்து மேடை பேச்சு வந்து மேடையோடு போய்டும். சிலது மட்டும்தான் இருக்குது. 100 வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா 10 வாக்குறுதி 5 வாக்குறுதி செஞ்சே பெரிய விஷயம் இன்னைய காலகட்டத்துக்கு. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சிங்க. விளம்பரத்துக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாற்றி அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டில் பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பர அரசை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவித்து இவர் அரசாங்கத்தை பிடிச்சிட்டாரு. இப்போ அரசாங்கம் பிடிச்சவர் மக்கள் அந்த திட்டங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. இவர் இப்போ இந்த அரசாங்கத்திட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி மடைமாற்றி இந்த அரசாங்கம் எடுத்துன்னு போயினுக்குது தமிழக மக்களை. இவர் வந்து லக்கு அதிர்ஷ்டம். இவருக்கு வந்து இன்னும் அதிர்ஷ்டம் சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா ஹாப்பி, அவ்வளோதான். மற்றபடிலாம் வந்து இவர் சொல்லிக்கிற அளவுக்கு, அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற அளவுக்குல எதுவும் கிடையாது. மேகதாது கிளியராக கொண்டு வந்தார்னு வச்சிங்களேன். அதை நிப்பாட்டி ஒன்று பண்ண போதும். அது வாயே பேசலாம், அடுத்த வீழ்ச்சி தான், வாழ்வே கிடையாது. ஏன்னா இது நம்மளோட பேசிக்கான இதுதான். அதையே இல்லவங்குள்ள அதை கூட ஜெயிச்சு தான் இல்லவங்குள்ள அப்புறம் என்னத்துக்குது? இளைஞர்கள் பின்னாடி நிற்கிறாங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தப்பான ரோட்லையும் எடுக்கக்கூடாது. தேவைப்பட்ட இடத்துல பேசி ஆகணும். பேசாமல் இருந்தால் மக்களுக்கு இப்படி தெரியும். முன்னால் இருந்த திமுக அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தான் இப்போ இருக்கிற தாவேக அரசு அதை அப்படியே நேம் சேஞ்ச் பண்ணி அதே ப்ராஜெக்டை இவங்க செயல்படுத்துகிறாங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. இவங்க புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணி புதிய திட்டங்களை அறிவிக்கலை. இவங்க ஏற்கனவே திமுக அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருந்த திட்டங்களை தான் இவங்க பேரை மாற்றி இவங்க அரசாங்கத்தில் செயல்படுத்தினுக்கிறாங்க. இவர் எந்த ஒரு திட்டமும் புதுசாலாம் கொண்டு வரல. ஏற்கனவே உள்ள திட்டத்தை முலாம் பூசி கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். பேரெல்லாமே வெற்றி வீடு கட்டும் திட்டம், வெற்றின்னு மாற்றாங்களே. ஜெயலலிதாவோட திட்டத்தை அம்மா திட்டம்லாம் கலைஞர் திட்டம்னு மாற்றினாங்க. கலைஞர் திட்டத்தை இவர் விஜய் திட்டம்னு மாற்றாமல் வெற்றி திட்டம்னு மாற்றுறாரு, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. ஏற்கனவே வித்தியாசத்துக்குலாம் விஜயால எதுவும் பண்ணவே முடியாது. ஆமாம், இது வந்து என்ன ஏற்கனவே நிறைய கோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் தான் நடந்தாகணும். புதுசாக ஒரு ரோடு போடலாம் நடந்துக்கணும் சாத்தியமெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணலான்னு நினைக்கலாம். ஆனால் அது கூட கஷ்டம். நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா? இல்லை, பார்க்கல சார். ஏன்னா விஜய் வந்து முதல் முறையாக ஆட்சி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு டைம் கிடைக்கல. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கலைஞர் பட்டிலே தோணுது தான். அடுத்து ஆடு கொடுக்குது, மாடு கொடுக்குது எல்லாம். இப்போ இவர் வந்து என்ன கொடுக்குறாரு? எதுவுமே கூட இல்லை. ஒன்றும் 6 சிலிண்டர் தரனாரு, அதுவும் பட்ஜெட்டில் வரல. ஏங்க அதை தாங்க பண்ண முடியும். புதுசாக எதுவுமே செய்ய முடியாது. போன ஆட்சியில் 2.5 வருஷம் பொறுத்து கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் இன்னும் 3 மாதம் தானே ஆயிருக்கு. அது வந்து கொடுக்கலாம். அது ஜனங்க விரும்பலையே. இப்போ கூட உடனே கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படலையே. ஜனங்க வந்து நல்லா இருக்கு, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கு, போதை பழம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது பெண்கள் விரும்புகிறாங்கல்ல. சரி, பெண்கள் ஆட்சியாக இது இருக்குது என்னுடைய கணிப்பு.
காவேரி விவகாரத்துல கர்நாடகாவில் ஒரே எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. அது நான் என்ன சொன்னேன், 50 ஆண்டு காலமாக வந்து அதை பற்றி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவராக ஒரு தீர்மானம் முற்றுப்புள்ளி வைக்கட்டுமே. ஒன்றும் இல்லை, நீட்டு தேர்வுக்கு காக்ரோச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனாங்கல்ல. ஏன் காவேரி பிரச்சனையே இந்தியா லெவலில் கொண்டு போகிறது? ஏன் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? கொண்டு போகணும், கொண்டு போனால் தான். கட்சி கூட்டத்தை கூட கூட்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்னன்றது அது வந்து இவரோட இயலாமைன்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் மதித்தா எல்லாருமே வருவாங்க. அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசினா எல்லாருமே கொஞ்சம் மேலேங்களே பார்க்க தான் செய்வாங்க. அதனால் வந்து யாரும் இவருக்கு இன்னும் புரிதலே நிறைய இருக்குது. கோவப்படக்கூடாது முதல்ல.